பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். செப்டம்பர் மாதத்தின் முதலாம் நாளில் காலையில் உங்களை சந்திப்பது கர்த்தருடைய பெரிய கிருபை. கர்த்தருடைய பெரிய கிருபையினால தான் நம்ம ஒருவரை ஒருவர் இந்த ஆன்லைன் மூலமாக செய்தியின் வழியாக சந்திக்கிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நடத்துவார். நம்முடைய தேவன் எப்போதும் நம்மை நடத்துகிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை வனாந்தரத்தில் நடத்தினவர், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கிருபையாக நடத்தினவர். இந்த கடைசி காலத்தில் உங்களையும் அவர் நடத்துவார். விசேஷமாய் செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் 1ஆம் தேதி, இந்த 9ஆம் மாதமும் அவர்தான் உங்களை நடத்த போகிறார். வேறு யார் நடத்த முடியும்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உனக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின்படியே நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன். என் அன்பு இயேசு சந்திக்கிறார். ஊழிய குடும்பங்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவார் என்பதில் எவ்விதமான ஐயப்பாடும் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த வருஷத்தில் 9 மாதங்கள் போய்விட்டது. இந்த 9 மாதங்களில் எத்தனையோ நல்ல காரியங்கள், ஒரு சில அசம்பாவிதங்கள், ஒரு சில கஷ்டமான பாதையின் வழியா நீங்க கடந்து வந்திருக்க கூடும். எப்பவுமே நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம். அந்த சக்கரம் என்ன செய்யும்? சுழன்று கொண்டே வரும், அப்படியே மேலே வரும். நம்முடைய காரியங்களெல்லாம் ஸ்மூத்தாக போகிறது போல இருக்கும். அப்படியே தானாக அந்த சுழன்று 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 கீழே வரும். சில காரியங்கள் தலைகீழாய் போகிறது போல தெரியும். ஆனால் கொஞ்ச நாளைக்குள்ள அது திரும்பவும் மேலே வரும். இப்படி சக்கரம் சுழன்று 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 கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கிருபையாய் கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினால அனுதினமும் ஆவியானவரோடு என்ற நிகழ்ச்சியின் மூலமா உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க உதவி செய்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உபாகமம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட. உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். உபாகமம் 31:6. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 7ஆம் வசனத்துல, பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் தேவன் உங்களோடு கூட நேரடியாக பேசுவது போல இல்லையா? என்ன வார்த்தை? நீங்க பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். பிசாசு இருதயத்தை திடனற்று போகும்படி செய்ய முயற்சி பண்ணுவான். ஆனா அவனால ஒன்று செய்ய முடியாது. வார்த்தை வந்து விட்டது, உங்களுக்கு வார்த்தை வந்து விட்டது. ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை அழைத்து மோசே சொல்லுகிறார், பலங்கொண்டு திடமனதாய் இரு. 6ஆம் வசனத்துல பன்மையில் பேசுகிறார், பலங்கொண்டு திடமனதாய் இருங்கள்.
7ஆம் வசனத்துல கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருமையில யோசுவாவை பார்த்து பர்டிகுலரா சொல்றாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு. செப்டம்பர் மாதத்தின் முழுவதையும் கர்த்தரே நடத்த போகிறார். இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லிருங்க. இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலையிலேயே இந்த சத்தத்தை கேட்பது, இந்த வசனத்தை கேட்பது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். இனி நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, கலங்க மாட்டேன் ஆண்டவரே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னை நடத்துவீர் ஆண்டவரே. ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதிக்காக நன்றி ஆண்டவரே. உபாகமம் 31:6-7 வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் நடத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற அத்தனை பேர் மேலே உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஓ, அநாதி சிநேகத்தினால சிநேகிக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் நடத்தி நம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் அத்தனை வாரங்களும் கிருபையாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை திங்கட்கிழமை அல்லவா, இன்றைக்கு சாயங்காலம் 5:30 சர்வீஸில் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வாக்குத்தத்த செய்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். மறக்காம 5:30 சர்வீஸில் ஜாயின் பண்ணுங்கன்னு உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். God bless you. Thank you so much. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.